ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் மன்சூர். இது ஃப்ரெண்டாக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்குங்க. நான் இன்றைக்கி காலேஜுக்கு போன அனுபவங்கள், என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக லாஸ்ட் மட்டும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருமே யார் காலேஜுக்கு போய் சேரும் போது எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்னா, நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும், பெருசாக அச்சீவ் பண்ணிடணும், நான் பெரிய நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் வைப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்க போகும்போது எப்படியாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம காலேஜ் சேர்ந்த பின்னே எங்கேயோ ஒரு பக்கம் தடுக்கி விழுந்துடுறோம். நான் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்ந்தோன்னே அந்த 6 மாதம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே அப்போ தான் புதுசாக பழக ஆரம்பிப்போம், ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் சரி நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கோட்டை விட்டுருவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விடுறத அரியர் இல்லையா, ஏதோ லோ மார்க்ஸ் வந்துடும். அங்கேயே நம்ம டீமோட்டிவேட் ஆகிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுங்கள். கூடவே கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போவே கொஞ்சமாகவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லியுமே நான் இந்த குறிப்பிட்ட ஹவர் நான் படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, இது என்னவோ ஏதோ தெரியல, அவங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு புரியவே செய்யாது. காலேஜில் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்டைல் சரியில்லையா, இல்லை நம்மளுக்கு புரியலையா அப்படிங்கிறது அடுத்த மேட்டர். ஸோ புரியாட்டினா நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, யுடெமி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க காலேஜில், ஒன்றுமே புரியாது. அதில் ஒரு டீச்சர் மட்டும் நல்லா சொல்லி தருவாங்க, மற்றபடி வேறு எந்த டீச்சர் சொல்கிறதுமே எனக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, பைஹார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு காமா விடாமல், ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே டிட்டோ பைஹார்ட் பண்ணி போய் அப்படியே எழுதுவோம். அப்படியே ப்ராக்டிக்கல் லேப்பில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விடுவோம். ஸோ அதை அவுட்புட்டும் வந்துடும், பாஸும் ஆயிடுவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, வெளியில் வந்த போன வேலை தேடும் போது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவன் கொடுக்குறது ஏதோ ஒரு ஓனாக தான் கொடுப்பான். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நம்ம இங்கே எல்லாமே பைஹார்ட் பண்ணி போய் எழுதியிருப்போம். அதனால் பைஹார்ட் பண்ணாதீங்க. புரியலையா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். இல்லையா, பக்கத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி உள்ள ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே தான் பண்ணணும். ஸோ இதெல்லாமே படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒரு குரூப் மாதிரி குரூப் இருக்கும். ஒரு 3-5-6 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஏதோ ஒருத்தன் நல்லா பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ரிமைனிங்கெல்லாம் நீ பண்ணு, எனக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிடு, ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணிடு, என்ன பேசணும்னு மட்டும் சொல்லி தந்துட்டு நான் பேசிடுறேன் அப்படியே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடும். ஆனால் ஆக்சுவலாக அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். நம்ம நினைப்போம் அவன் இருக்கான்ல, அவன் பண்ணி தருவான் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக அவன் லேர்ன் பண்ணுறான், நான் பழகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுவோம். ஆனால் நம்ம அவனையே டிபெண்ட்டாக இருந்து ஓகே பிரச்சனை இல்லை, நான் அவன் பண்ணி தரான்ல அப்படி சொல்லி இருந்துடுவோம். அந்த மாதிரி இருக்காமல் நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகுங்க, நீங்களும் அதை பழகுங்க. முடிஞ்சால் நீங்களே ப்ராஜெக்டை ட்ரை பண்ணுங்கள், தனியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸு ஆட் ஆன் ஆகிட்டே வரும். அப்போ நீங்கள் நிறைய பழகுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஸ் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிஎஸ்சியை இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க, கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆப்டிடியூட் டெஸ்ட் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படிலேருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க, அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் அது நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில் தான். கரெக்டாக நல்ல கம்பெனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி பெரிய கம்பெனியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிறது ரொம்ப நல்லது. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கடைசி வருஷத்தில் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வெளியே வந்துட்டு தேடுறோம் அப்படிங்கும் போது அது இன்னும் கஷ்டம். ஆனால் இன்னும் நம்மள்கிட்ட அதிகமான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, இந்த ஸ்கில் இருக்கா, நீங்கள் என்ன மாதிரிலாம் பழகிருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் நல்லாவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால்
இப்போலேருந்தே பழகிறது நல்லது. இது பழகிறதுனால இன்னும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஒருவேளை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாட்டினாலும் நீங்கள் வெளியில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்னும் நல்லாவே கை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த டிஎஸ்ஏ, பின்ன ஆப்டிடியூடு, பின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வெளியில் வந்து ஏன்னா நான் படிக்கும் போது இது எதையுமே நான் ஃபாலோ பண்ணலை. இந்த டிஎஸ்ஏ படிக்கலை, கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணலை, எல்லாமே ஹேக் தான் பண்ணேன், எந்த ஸ்கில்ஸுமே இல்லை. அப்போ வெளியில் வந்து எனக்கு வேலை தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் மறுபடியும் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் உட்காந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ணேன். அண்ட் தென் அந்த ஆண்டவன் கிருபையால் ஒருத்தர் மூலிமா, அவர் பேர் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஸோ அவர் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிது. அவர் மூலிமா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.